வணக்கம் நட்பூக்களே. நம்மள மாதிரி அதாவது இயந்திர வாழ்க்கைக்கு பழக்கப்பட்ட ஒரு மனுஷன் காலைல எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சோன்னா அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உங்க அம்மாக்கு முடியலப்பா, ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க, ஊருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு உடனே பதறி அடிச்சுட்டு போய் பாக்குறாரு. அவங்க அம்மாவை வந்து அந்த ஆஸ்பத்திரியில தீவிர சிகிச்சை பிரிவில் வச்சிருக்காங்க. என்னன்னு மருத்துவரை கேட்டா அவர் சொல்றாரு, உங்க அம்மாக்கு ஒரு மைல்டு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சுப்பா. வெளியே நிக்கிற சில முதியவர்கள் தான் உங்க அம்மா வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க. அவங்க யாரெல்லாம் எனக்கு தெரியாது, வெளியே போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. வேகமா ஓடி போய் பார்த்தா கொஞ்சம் 4-5 பேர் நிக்கிறாங்க. போய் பார்த்து, நீங்க எல்லாம் யாருங்க, நான் உங்களை பார்த்ததே கிடையாது, எங்க அம்மாக்கு என்னாச்சு, எனக்கு உங்களை தெரியுமா, நீங்க யாருன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு கேக்குறாரு. அந்த முதிர்கள்லாம் சொல்றாங்க, நாங்களும் இப்பதான்ப்பா உன்னை முத பாக்குறோம், உங்க அம்மா புகைப்படத்துல உன்னை காமிச்சிருக்காங்க, இப்பதான் உன்னை நேர்ல பாக்குறோம், நாங்கெல்லாம் உங்க அம்மாவோட ஏரியால குடியிருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்துட்டு இவர் கேக்குறாரு, எப்படிங்க உங்களுக்கு எங்க அம்மாக்கு ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்சது, என்னாச்சு எங்க அம்மாக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குறாரு. அப்பா, எங்க ஏரியால 60 வயசுக்கு மேல இருக்க முதியவர்களுக்காக நாங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம். அந்த குரூப்ல உறுப்பினரா சேரணும்னா சில விதிமுறைகள் இருக்கு. யாரு உறுப்பினரா இருக்கிறீங்களோ அவங்க வந்து வேற 60 வயசுல இருக்க முதியவர்கள் அந்த ஏரியாக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்கள வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணணும். இன்னொரு விதிமுறை என்னன்னா, காலைல எந்திரிச்சோன்னு குட் மார்னிங்னு ஒரு மெசேஜ் கொடுக்கணும், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குட் நைட்னு ஒரு மெசேஜ் கொடுக்கணும். இவ்வளவுதான் விதிமுறைகள் அப்படின்னு சொல்றாரு. இவரும் புரியாம, எதுக்குங்க இப்படி வச்சிருக்கீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவரை பார்த்து இந்த முதியோர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, உங்க அம்மா கிட்ட நீ கடைசியா எப்பப்பா பேசுன அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவரும் சொல்றாரு, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருக்கோங்க. சரி, உங்க அம்மாக்கு 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, அவங்கள உன்னால பக்கத்துல இருந்து தான் பார்க்க முடியல, ஆனா டெய்லி காலையிலயும் மத்தியானம் ராத்திரியும் ஒரு தடவை போன் பண்ணி பேசுறதுக்கு உனக்கு என்ன ஆகும்பா? நீ போன் பண்ணி பேசுறதா உங்க அம்மாக்கு முடியாம போயிருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? உனக்கு தெரியல இல்லையா? எங்களை மாதிரி இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்க முதியோர்களுக்காக தான் நாங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பே கிரியேட் பண்ணிருக்கோம். அப்பா, எங்களுக்காக காசு பணம் செலவு பண்ணி வீடு வாசல் வாங்கி கொடுக்குறீங்க, காசு பணம் இருந்து நாங்க என்னப்பா பண்ண? எங்களுக்கு தேவை பேச்சு துணைக்கு ஆளு, எங்களை பாத்துக்க ஒரு ஆளு. அது இல்லாம நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? உங்களை வளர்க்கறதுக்கு நாங்க படுற கஷ்டத்தை விட தனியா இருக்கிறதுக்கு நாங்க படுற கஷ்டம் வெளியே சொல்ல முடியாதுப்பா. அதனாலதான் இந்த வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். காலையில ஒரு குட் மார்னிங் மெசேஜ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நைட் நல்லா தூங்கிருக்காங்க, தூங்குனாங்களோ இல்லையோ காலையில இருக்காங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு குட் நைட் மெசேஜ் போட்டாங்கன்னா நாள் முழுவதும் அவங்க நல்லபடியா இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். இதுக்காக தான் நாங்க இந்த வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். உங்க அம்மா வந்து இன்னைக்கு காலையில வாட்ஸ்அப்ல குட் மார்னிங் மெசேஜ் குடுக்கல, அதை வச்சுதான் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு வீட்டுல போய் பார்த்தோம். உங்க அம்மா மயங்கி கிடந்தாங்க, உடனே வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணோம்ப்பா அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல, கண்ணெல்லாம் கலங்குது. அவருக்கு நன்றி சொல்றதை தவிர வேற வழியே தெரியல. ரொம்ப மனசு நொந்து போய் அந்த முதியோர்களுக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த செய்தியை படிச்சு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கும் போது இன்னொரு விஷயமும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. என்ன விஷயம்?